ஆந்திர மாநிலம் திருப்பதியில் 1 கோடி ரூபாய்க்கு 500 ரூபாய் நோட்டுகள் கொடுத்தால் 2 கோடி ரூபாய்க்கு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என்று கூறி மோசடி செய்யப்பட்டுள்ளது. பணத்தை பறிகொடுத்த தொழிலதிபர் யார்? நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? ஆந்திர மாநிலம் திருப்பதி அடுத்த சூலூருபேட்டாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெகதீஷ் பண மோசடி செய்யும் ஒரு கும்பல் ஜெகதீஷை தொடர்பு கொண்டு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை பாதி விலைக்கு விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளது. அவசரமாக பணம் தேவைப்படுவதால் பழைய 2000 ரூபாய் நோட்டுகளை விற்பதாகவும் சில நாட்களுக்கு பின்னர் அந்த நோட்டுகளை தாங்களே வாங்கி சட்ட ரீதியாக மாற்றிக் கொடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளனர். இப்போது எங்களுக்கு 1 கோடி ரூபாய் அவசர தேவை உள்ளது. 500 ரூபாய் நோட்டுகளை 1 கோடிக்கு கொடுத்தால் அதற்கு ஈடாக பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை வழங்குவோம் என்றும் கூறியுள்ளனர். பின்னர் அந்த பணத்தை சில மாதங்களில் சட்ட ரீதியாக மாற்றிக் கொடுப்போம் என்றும் இதனால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி ஜெகதீஷை நம்ப வைத்துள்ளனர். தொழிலதிபர் ஜெகதீஷ் இந்த டீல் நல்லா இருக்கே என்று நினைத்து பரிவர்த்தனைக்கு ஒப்புக்கொண்டதும் அவரை ஏமாற்றும் திட்டத்தை அந்த கும்பல் செயல்படுத்த தொடங்கியுள்ளது. சம்பவத்தன்று தனது அலுவலக பணியாளர்கள் சிலருடன் 1 கோடி பணத்தை எடுத்துக்கொண்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்களை சந்திக்க சென்றுள்ளார் ஜெகதீஷ். அப்போது 2 கார்களில் வந்த கும்பலில் ஒருவன் மட்டும் முக்கிய நபர் போல நடித்து மெதுவாக பேச்சு கொடுத்து ஜெகதீஷ் மற்றும் அவருடன் வந்திருந்தவர்களின் கவனத்தை திசை திருப்பினார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கும்பல் ஜெகதீஷின் காரில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெகதீஷ் அந்த கும்பல் தப்பிச் செல்ல பயன்படுத்திய கார் கதவின் கைப்பிடியை பிடித்து தொங்கியவாறு சிறிது தூரம் சென்றுள்ளார். ஆனால் அவரை அந்த கும்பல் கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்று விட்டது. இது குறித்து ஜெகதீஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சூலூர்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் விசாரணை நடத்தி மோசடி கும்பலைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அம்பதி சந்தோஷ், ஒடிசாவைச் சேர்ந்த பாரி ரவிதேஜா, திருப்பதியைச் சேர்ந்த கே ஹேமக்கர் ராவ், சக்தி வெங்கட ரெட்டி மற்றும் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மாமிடி உமா மகேஷ் என்பது தெரிய வந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட 1 கோடியில் ரூபாய் 73 லட்சம் பணத்தையும் 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பூதானம் சுங்கச்சாவடி பகுதியில் 6 கட்டுகள் போலி 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் மொபைல் போன்களை மீட்டனர். மோசடி கும்பலைச் சேர்ந்த மற்றொரு குற்றவாளியான பாபட்லா மாவட்டத்தைச் சேர்ந்த டோந்தி ரெட்டி மற்றும் ஹரிபாபு ரெட்டி ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். இருவரையும் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.